வெள்ளியங்கிரி மலையில் சிவபெருமானை வழிபடுறதுக்கு நம்ம 7 மலையை தாண்டி போகணுங்க. முதல் மலை முழுக்க முழுக்க படிக்கட்டுகளால் ஆனது. 2வது மலை வெள்ளி விநாயகர் கோயில் ஆரம்பித்து வழுக்குப்பாறையில் முடியுங்க. 3வது மலை ஒரு சுனையில் ஆரம்பித்து ஒரு சுனையில் முடியும். 3வது மலையில் பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்ச குகை இருக்குங்க. 4வது மலை முதல் பாதி கொஞ்சம் மேடாகவும் அதுக்கு அடுத்த பாதி சமதளமாகவும் இருக்குங்க. 5வது மலை முழுக்க முழுக்க சமதளம் தாங்க. நீங்கள் 5வது மலை வந்துட்டீங்கன்னாலே சிவபெருமான் இருக்கிற மலை தெரிய ஆரம்பிச்சிருங்க. 7வது மலையை பார்த்தாலே நம்ம களைப்பு பாதி போயிடும். அடுத்து 6வது மலையில் சிவபெருமான் இருப்பார். ஆண்டி சுனையில் இருக்கும். அந்த சுனைக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கும். சுனைக்கு வெளியே ஒரு சிவலிங்கம் இருக்கும். சுனையில் குளிச்சுட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு 7வது மலை அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு 7வது மலை ஏற ஆரம்பிக்கிறேங்க. 7வது மலை ரொம்பவும் செங்குத்தான மலைங்க. இப்படி 7 மலை கஷ்டப்பட்டு ஏறினா சிவபெருமான் இங்கே பஞ்சபூதலிங்கமாக பக்தர்களுக்கு தரிசனம் தருவாருங்க. நம்ம மலை ஏறி சிவபெருமானை வழிபட்டுட்டு திரும்ப கீழே வர்றதுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க.